பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தில் இறங்கி இருப்பதை இருவரும் ஆதரிக்கிறார்கள். எது ஒண்ணா நடக்கலாம், எப்போ ஒண்ணா நடக்கலாம். கோபி, என்டிஏ கூட்டணி இப்ப டிடிவி பாமக இணைந்திருப்பது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? 2026 தேர்தலில் 100க்கு 100 சொல்ல முடியாது, 100க்கு 200% சவாலாக இருக்கும். டெல்லி பாஜக தலைமையுடைய ஒரே ஒரு குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான். அதை அமித்ஷா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். 35 முதல் 40 சீட்டுக்கு டிடிவி தினகரனுடைய அழுத்தம், அவருடைய ஒருங்கிணைப்பு, அவருடைய கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கையை பலப்படுத்தும். மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கனவு காணும் முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு. இப்போ டிடிவியை மட்டும் இணைத்து கொண்டதால இவங்க சமூக வாக்கெல்லாம் இவங்க வந்துருமா? பிராமின்ஸ்ல இருந்து முதல் முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்தவர்கள் இருந்து ஜெயின் எல்லாம் தேவைங்க அரசியல் என்றார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்தே. 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 மிக மிக உணர்ச்சியுடன், மிக குளிர்ச்சியுடன், இளம் தலைமுறை ஜென்சி என்று சொல்வார்களே, கோபியை பார்த்தவுடன் ஏதோ என் மகன் வயது கூட 45, அவனை விட நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள். என்னுடைய முதுமையும் தங்களுடைய இளமையும் நாம் சேர்ந்து ஒரு புதியதான ஒரு தகவல்களை சொல்ல நான் துடிக்கிறேன். 75 வயதானாலும் பத்திரிகை துறையில் 45 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்ததினாலும் பல ஆங்கில, தமிழ், தெலுங்கு பத்திரிகைகளுக்கு என்னுடைய முதுமையின் காரணமாக தங்களுடைய இனிஷியேட்டிவ், முயற்சி வாழ்க வெல்க என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கோபியுடன் நான் பேசுவதில், ரிஃப்ளெக்ட் நியூஸுடன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 4 லட்சம் என்பது 10 லட்சமாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களுக்கு கேள்வி கேளுங்கள், நான் சுருக்குன்னு பதில் சொல்லுவேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. எடப்பாடியை துரோகி, எடப்பாடி கூட சேர்றது தூக்குமாட்டி சாவறதுக்கு சமம் அப்படி என்றெல்லாம் ரொம்ப கசப்பான விமர்சனத்தை வைத்த டிடிவி தினகரன் இன்னைக்கு மோடி மற்றும் அமித்ஷாவுடைய அறிவுறுத்தலின் பெயரில் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் வெளியாகிவிட்டது. என்ன கணக்கு வைத்திருக்கின்றார்கள் டெல்லி தலைமை தமிழ்நாட்டில்? டெல்லி பாஜக தலைமையுடைய ஒரே ஒரு குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான். அதை அமித்ஷா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் ராஜ்யசபா, லோக்சபாவில். எனினும் அந்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுற ஒண்ணு, இன்று காலை 21 புதன்கிழமை காலை ஜனவரி மாதம் 9 மணிக்கு பிரதமருடைய இல்லத்தில், பிரதமருடைய தலைமையில், பிரதமருக்கு என்று பேச்சு எழுதுவதற்கு ஒரு குழு இருக்கிறது, ஒரு குரூப். பிரதமர் சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், மேற்கு வங்காளத்தில் நேற்று முன்தினம் பேசியது, அந்த குறிப்பை வைத்துத்தான் பேசினார்கள். மம்தா பானர்ஜி அவருடைய அரசை தூக்கி எரிக்க வேண்டும் என்று. அஸ்ஸாமிலும் பேசினார் காங்கிரஸை பற்றி. அதே பேச்சு எழுதக்கூடிய குழு, டிராப்ட்ஸ் கமிட்டி என்று பெயர் அதற்கு. தமிழகத்தில் போதைப் பொருள், அரசு ஊழல்கள், அதை தவிர மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கனவு காணும் முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு. அதற்கான டிராப்ட் ஸ்பீச் எல்லாம் எழுதிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் உட்காந்து எழுதினார். அதெல்லாம் படிச்சு பார்ப்பாங்க பிளேன்ல வரைச்ச. அது ப்ராம்ப்டர் வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ ஆக மொத்தம் பிரதமருடைய பேச்சு தமிழக அரசியலை மாற்ற வைக்க இருக்கிறது, திமுகவை எதிர்த்து. அந்த பின்னணியில் தான் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒன்று சேர்ந்திருப்பதாக பல பாஜகவினர். எடப்பாடி ஐயாவினுடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் முயற்சியும் டிடிவி தினகரனுடைய ஒரு ஒத்துழைப்பும் கண்டிப்பாக ஒரு 10 அல்லது 15 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்திற்கு நரேந்திர மோடியிடம் ஈர்ப்பு சக்தியாக தினகரன் விளங்குகிறார். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியும் அதை ஒப்புக்கொண்டார்.
2021 ஒப்புக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி 2023 சட்டமன்ற பஞ்சாயத்து தேர்தலில் ஒத்துக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி 2024 தேர்தலில் அவர் தனியா போயிட்டார் வேற எடப்பாடி பழனிசாமி. சோ அதெல்லாம் தெரியாதவர் இப்ப தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி, அரசியலுடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். ஐயா, இப்ப வந்து அமமுக தொடங்கப்பட்டதே அந்த எடப்பாடி அந்த எதிர்ப்பு அலையில தான் அமமுகன்றது தோன்றியது. அது இல்லாம அமமுகல இருக்கிறவங்க பெரும்பாலும் அதிமுக என்றாலும் குறிப்பிட்டர் வந்து எடப்பாடியுடைய எதிராளியா தான் இருப்பாங்க. இப்ப வந்து அவரை எதிர்த்து ஆரம்பித்த கட்சியை இப்ப இணைவதால அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? திமுக என்ற தீய சக்தியை ஒழிப்பேன் என்று அம்மையார் ஜெயலலிதா எப்பொழுது கங்கணம் கட்டி கொண்டாரோ அதுதான் இருவரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று காலை தினகரன் பேசியதையும் பழனிசாமியுடைய ட்வீட்டையும் ஒன்று வைத்து பார்த்தால் பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தில் இறங்கி இருப்பதை இருவரும் ஆதரிக்கிறார்கள். அரசியல் எது ஒண்ணா நடக்கலாம், எப்போ ஒண்ணா நடக்கலாம். கோபி ஐயா, மத்திய அமைச்சரை சந்தித்தார் டிடிவி தினகரன். ஆனா வந்து எடப்பாடியை வந்து சந்திக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அவருடைய பெயரையே உச்சரிக்கவில்லை அப்படின்ற போல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது எப்படி, இது அழுத்தத்தின் பெயரால் தான் இந்த கூட்டணியா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கேன். அது உண்மையாது? போய் அதெல்லாம் ஒண்ணு, இது எந்த அழுத்தமும் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரே ஒண்ணு, 2026 பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வெற்றி பெற வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். கண்டிப்பாக அது நடக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும். இப்போ வந்து டிடிவி தினகரன் வந்து இணைந்து விட்டார். ஏற்கனவே வந்து பாமக இணைஞ்சிருந்தது. ஆகவே இந்த வடமண்டல பெல்ட் வந்து ஓரளவுக்கு வலிமையாக இருந்தது என்டிஏக்கு. இப்போ வந்து டிடிவி இணைந்ததால எந்தெந்த தொகுதிகள் வந்து என்டிஏக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்தெந்த பகுதிகள் வந்து குறிப்பா சொல்ல போனா அவங்க வந்து இந்த தஞ்சாவூர் சைடு, ராமநாதபுரம் அப்படின்ற போல அவங்களுடைய பெல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மொத்தமா வந்து அதிமுக கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு என்டிஏவுக்கு? 35 முதல் 40 சீட்டுக்கு டிடிவி தினகரனுடைய அழுத்தம், அவருடைய ஒருங்கிணைப்பு, அவருடைய சாலைகள், அவருடைய கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய கையை பலப்படுத்தும். அது எந்தெந்த தொகுதின்னு கேட்டீங்க, நீங்களே ஐடென்டிஃபை பண்ண மாதிரி கோபி, தேனி சைட்லயும் கொஞ்சம் போகும், அந்த பக்கமும் ராமநாதபுரத்தையும் கொஞ்சம் இழுத்துங்க. அது 4 பக்கமும் பரவும். அதனுடைய எஃபெக்ட் இருக்கு பாருங்க. எல்லாம் ஒண்ணு சொல்றேங்க, 1967 நான் தமிழ் அரசியல் பாக்குறேன்னு சொன்னேன் நானு. ஒரு அட்மாஸ்பியர், ஒரு பஸ், ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. அது மீதி 234 தொகுதிகளிலும் அது பிரதிபலிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுகவுக்கு இவங்களுடைய கூட்டணி வந்து எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்? ஏன்னா அதிமுகவில இருந்து இதுலயும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம்லாம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்ப டிடிவி பாமக இணைந்திருப்பது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் 2026 தேர்தலில்? 100க்கு 100 சொல்ல முடியாது, 100க்கு 200% சவாலாக இருக்கும். எப்படி சொல்றீங்க? 2 ஆளுமைகள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் 2 ஆளுமை கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கின்றன. ஒன்று அதிமுக, ஒன்னொன்று திமுக. இந்த 2 கட்சி யாரும் அசைக்க முடியாது. நடுவில் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ரஜினிகாந்த் வந்தார், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி மறைவுக்கு பிறகு கடைசியில டமால்னு திமுக காலில் போய் விழுந்துட்டாரு. அது ஒரு தப்பு. கமலஹாசன் அப்படின்னாரு, கட்சியில் அங்கே போய் விழுந்துட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக ஐயா கருணாநிதி மறைவிற்கு பிறகு பலவீனமாகிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். என்னுடைய நீண்ட அரசியல் நிருபராக இருந்ததில் தமிழக அரசியலை 45 ஆண்டுகள் டெல்லியில் இருந்து பார்த்ததனால் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஐயா கருணாநிதிக்கு இருந்த பிடிப்பு, ஆளுமை, கிரிப் அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா தாண்டி கேட்டீர்கள், அதிமுகவிற்கு பலம் சேர்ந்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏங்க என்ன காரணம்? இன்னும் சேராம இருக்கு. சொல்றேன் அதுக்கு சொல்றேன். இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் பதவிக்காக 4 வருடம் இவரோட இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமியோட. வெள்ள
அது பாஜகவுடைய அழுத்தத்துக்கு தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால தான் நான் சேர்ந்தேன்னு பிரைம் மினிஸ்டர் மேல ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. ஆமா ஆமா. அன்னிலேருந்து திமுக அதிமுக மீது மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் மீது பாஜக தலைமைக்கு ஒரு ஒரு சுருக்கு என்று இருந்தது. கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கசப்பு மனநிலை, கசப்பான ரொம்ப வந்துடுச்சு. அதற்கு ஈடாகத்தான் ஐயா 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்க மாட்டேன் என்று வாசலே உட்கார வச்சு அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு வாட்டி உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 வருடம் பதவிக்காக இருந்தவர். அவருடைய ஒரு ஒத்துழைப்பு என்பது அதிமுகவிற்கு 100% இருந்தது அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற மட்டும். ஓகே. அப்புறம் குறைந்து விட ஆரம்பித்து விட்டது. காரணம் அவரும் தன்னுடைய மகன் மகள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இஸ் a வெரி கிரேட் பொலிட்டீஷியன், நோ டவுட். அப்படி இருந்தாலும் அந்த பலாப்பழ சின்னத்துல கூட நிறைய ஓட்டு வாங்கினாரு. அவருக்கு என்ற ஒரு பிடிப்பு இருக்கிறது. ஆனா இந்த 2 கட்சிக்கு தவிர ஓ பன்னீர்செல்வத்துக்கு முன்ன இருந்த ஒரு மரியாதை ஒரு 50% குறைஞ்சிடுச்சு கோபி. ஐயா, அந்த மக்கள் மத்தியில் அப்படிதான் இருக்கா? ஏன்னா அவர் வந்து ஒரு தேவர் சமூக ஒரு பிரதிநிதியா இருக்காரு இல்லையா? நான் மக்கள் மத்தியில சொல்லல, மக்கள் மத்தியில இருக்கிறது வந்து தேர்தல் போதுதான் நிறுவனமாகும். ஆனால் மத்திய பாஜக தலைமையில் இருப்பவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு சலசலப்புகள் இருக்கிறது. அதை நான் பிரதிபலிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போதெல்லாம் அமித்ஷா சொன்ன எல்லாம் ஒன்னாயிடுங்க. அவர் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காரு. 2 சைட்லயும் இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆளுங்க எல்லாருமே டிஎம்கே பக்கம் போயிட்டாங்க. திமுக வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கத்தை சேர்த்துட்டு இருக்காங்க. ஆமா. அவர் மீது எத்தனை ஊழல் புகார் இருந்தது. இடி ரைட் நடந்தது 400-500 கோடிக்குன்னு. இப்ப திமுக செந்தில் பாலாஜி மாதிரி ஆயிட்டார் அவரு. இதெல்லாம் கேட்பாங்கல்ல. தாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உங்க வேற ஏதாவது கிளாரிட்டி ஒண்ணு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஐயா, இப்போ வந்து இப்ப அதிமுக வந்து இப்போ வெற்றி அடையாததற்கு ஒரு இனிப்பை வந்து சுவைக்காததற்கு வந்து தேவர் சமூகம் தான் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு வந்து என்ன காரணம்னா ஓபிஎஸும் சசிகலாவையும் இணைக்காததுதான் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ டிடிவியை மட்டும் இணைத்து கொண்டதால இவங்க சமூக வாக்கெல்லாம் இவங்க வந்துருமா? அப்படி எடுத்துக்கலாமா? அரசியல் ரீதியாக பார்க்க போறால் களத்தில் கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி தேவைங்க தமிழ்நாட்டுக்கு. ஆடார் சமுதாயத்திலிருந்து, கவுண்டர்ல இருந்து, பிராமின்ஸ்ல இருந்து, முஸ்லீம்ல இருந்து, கிறிஸ்தவர்கள் இருந்து, ஜெயின் எல்லாம் தேவைங்க அரசியல் என்றால். யார் ஜெயிக்கும் யார் ஜெயிக்க மாட்டான்னு கேட்டீங்க நீங்க என்கிட்ட. அம்மையார் ஜெயலலிதாவுடன் மிக நெருங்கி பழகியவன் நான், பத்திரிகையாளனா. அதே மாதிரி ஐயா கருணாநிதியிடமும் இப்பொழுதும் தன்னுடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நாடாளுமன்றத்தை 45 ஆண்டு காலம் நான் பத்திரிகை தொழிலுக்காக அர்ப்பணித்தவன். அதுலேருந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 234 தொகுதியில 200 தொகுதி போயிட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். நயினார் நாகேந்திரன் பண்ணிருக்காரு, இப்ப வைகோ பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க போறாரு மு.க. ஸ்டாலின். 3-4 இடத்துக்கு போயிட்டு வந்தாரு விஜய். எல்லாத்தையும் கொண்டு வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரான அலை வீசுகிறது, ஆன்டி இன்கம்பன்சி. அதன் மூலமாக திமுகவிற்கு நீங்க பர்சன்டேஜ் எல்லாம் போகாதீங்க கோபி. 234 தொகுதின்னு வாங்க. நீங்க ஒரு பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? பேப்பர் இருக்குதா இல்லையா உங்ககிட்ட? பேப்பர்ல எழுதி வச்சுங்க. நான் சொல்லுவது ஆருடம் அல்ல. திமுகவிற்கு எதிரால இருப்பதனால் திமுக வாக்கு சதவீதம் குறையும். அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய 123 என்பது 65 இல்ல 70 வந்து நிக்குங்க. அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிடுறீங்களா? 35 சொன்னேன் நான் முதல்ல. ரொம்ப நெகட்டிவா இருக்குது. 60,000 இழப்புகள், உயிர் இழப்புகள். 60,000 பேர் செத்து போயிருக்காங்க இந்த 5 வருஷத்துல. 60,000. ஆளுநர் ஆர்.என். ரவி நேத்து ஒரு வெளியிட்ட அறிக்கையில வந்து ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் 20,000 தற்கொலைகள்.
60,000 நான் சொல்றேன், 60,000 நான் சொல்றேன் 5 ஓகே வருஷத்துல. 5 வருஷத்துல ஓகே அது ஒரு வருஷத்துல சொல்லியிருந்தாரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து மெயின் காரணங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல ம், மத்திய உளவுத்துறை கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால் ம், 12,500 விதவைகள் சாராயம் போதைப் பொருள்னால் செத்து போயிருக்காங்க. ம், 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 ஆண்கள், அதுல ம். பெண்கள் விதவையானது அது. ம், இந்த இந்த இறப்புகளுக்கு காரணம் முதலாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய ம். ஒரு தற்காலிக போக்குத்தான் என்று ஓகே நான் கருதுகிறேன். ஐயா அதே போல இபிஎஸ் கிட்ட வந்து எஸ்பி வேலுமணி வந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதை தொடர்ந்து அப்படியே போயிட்டு பியூஷ் கோயலாண்டையும் இப்போ ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன மெசேஜ் கொடுத்தாரு? அவர் எதை கடத்தி கொண்டு பியூஷ் கோயலிடம் கொண்டு கொடுத்தார்? என்ன நடந்தது ஐயா? அது யூகிப்பதற்கு முன்னதாக ம், அது என்ன சொன்னார், ஏது சொன்னார்னு இன்னும் இது வரைக்குமான ஒரு கிளாரிட்டி, அதுல இருந்து ஒரு விளக்கம் வரவில்லை என்றாலும் ஓகே கடந்த 10 நாட்களாக ம், ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பிறகு ம், எடப்பாடி பழனிசாமி சொன்னது 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஓகே 40 ஊழல் குற்றச்சாட்டுகள். ம், அது பற்றி எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது ஆளுநர் மாளிகையிலிருந்தோ ஒரு விதமான கருத்துக்கள் வரவில்லை. ஏன் வழக்குகள் தடைபெற்றிருக்கின்றன என்ற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி மனதில் இருக்கிறது. ம், ம், அதை பிரதிபலிப்பதற்காகத்தான் ம், வேலுமணி பியூஷ் கோயலை சந்திக்க சென்றிருக்க கூடும் என்று தான் ம். ஒரு யூகங்கள்.